மருத மரத்தை தலைமரமாக கொண்ட சிவன் கோயில்கள் இந்தியாவில் 3 உள்ளது. அதில் ஒன்றுதான் மகாலிங்க சுவாமி திருக்கோயிலாகும். இது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள திருவிடைமருதூரில் அமைந்துள்ளது. இக்கோவிலை கட்டியவர் வரகுண பாண்டியர் ஆவார். இக்கோவிலின் சிறப்பு யாதெனில் இத்திருக்கோயிலுக்கு சென்று வருபவரின் பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்குமாம். அதாவது புராண காலத்தில் பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியன் அறியாமல் செய்த தவறால் பிரம்மஹஸ்தி தோஷம் அவரை பற்றியது. அதனால் அவர் இறைவனை வேண்டி இத்திருக்கோயிலை கட்டினார். இறைவனோ அசரதியாக அவரை கிழக்கு வாயிலின் வழியாக உள்ளே வந்து மேற்கு வழியில் உள்ள அம்மன் கோபுர வழியாக வெளியே செல்லுமாறு கூறினார். அப்படி சென்றதால் அவருக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கியதாம். பக்தர்களும் பிரதான கிழக்கு வாயில் வழியாக உள்ளே நுழைந்து மேற்கு வாயில் வழியாக வெளியே செல்லுவது வழக்கமானது. இத்திருக்கோயிலில் சப்த கன்னிகளும் குரு பகவானும் நேருக்கு நேர் அமைந்திருக்கிறார்கள். அதனால் அவர்களை வழிபட்டால் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணமாகுமாம். இக்கோவிலில் 3 பிரகாரங்கள் உள்ளது. அதில் ஒன்றுதான் பிரணவ பிரகாரம். பிரணவ பிரகாரத்தில் உள்ள சுவரில் 2 துளைகளில் ஓம் என்று ஒலி கேட்கும் சிறப்பு வாய்ந்த அற்புத கோயில். இங்கு மூகாம்பிகை அம்மன் சந்நிதி உள்ளது. மூகாம்பி அம்மையை வழிபட்டால் குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியமும் கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவம் நடக்குமாம்.